ஹலோ குழந்தைகளே, அடுத்து ஒரு ஆத்திச்சூடி பார்ப்போமா? இதோ 8வது ஆத்திச்சூடி. ஏற்பது இகழ்ச்சி. அது என்னப்பா அது ஏற்பது இகழ்ச்சி? ஏற்பதுன்னா என்னது? ஒருத்தர்கிட்ட போய் அம்மா தாயே எனக்கு பிச்சை போடுன்னு கேட்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் இழிவான செயல். இறைவன் கை கால்கள் நமக்கு கொடுத்துருக்கான், உழைக்கணும். யாரிடமும் இனாமாக யாச்சகமாக யாசிப்பது என்பது தான் ஏற்பது. ஏற்பதுன்னா என்னது? யாசிப்பது. இகழ்ச்சின்னா என்ன? தாழ்வு. பிறரிடம் கையேந்தி அம்மா பிச்சை போடு, எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு போய் நிற்கிறோம் பாருங்கள் மனிதன். அது ரொம்ப தாழ்வான விஷயம்னு சொல்கிறான் அவை. ஏன் அப்படின்னா, நமக்கு 2 கைகள், கண்கள், எல்லா உறுப்புகளையும் இறைவன் நன்றாக படைத்திருக்கும் பொழுது அதனால் உழைத்து வாழ வேண்டும். சரியா குழந்தைகளே? ஏற்பது இகழ்ச்சி.